بسم الله الرحمن الرحيم. عن ابن عباس رضي الله تعالى عنه قال: حين صام رسول الله صلى الله عليه وسلم عاشوراء وأمر بصيامه قالوا يا رسول الله إنه يوم يعظمه اليهود والنصارى فقال رسول الله صلى الله عليه وسلم لئن بقيت إلى قابل لأصومن التاسع. رواه முஸ்லிம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்துக்கு கேட்கிறோமோ அந்த விஷயத்துக்குரிய அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு ஏற்றி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம்முடைய வழங்குவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை ஒரு உலகத்திலும் அல்லாஹ் விடாமல் வழங்கிடுவானாக. ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஹீன ஸாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூரா. ஆஷூராவுடைய நாளையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்ற சமயம். ஆஷூராவுடைய நாள்னா முஹர்ரம் 10வது நாள். முஹர்ரம் 10வது நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்ற நேரத்தில் வஅமர பிஸ்ஸியாமிஹி, மற்றவர்களையும் நோன்பு நோக்கும்படி ஏவினார்கள், கட்டளையிட்டாங்க. எல்லாரும் நோன்பு வைங்க, தானும் நோன்பு வச்சாங்க, பிறரையும் நோன்பு வைக்கும்படி ஏவினார்கள். காலு யா ரசூலல்லாஹ், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்னஹு யௌமுன் யுஅத்திமுல் யஹூத வன் நஸாரா, இன்றைய நாளையை, இந்த ஆஷுராவுடைய நாளையை யூதர்களும் நஸராக்களும் கண்ணியப்படுத்துகிறார்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஇன் பகீது இலா காபிலின் லஅஸூமன்ன தாஸம், வரக்கூடிய வருடம் நான் இருப்பேன் என்றால், வரக்கூடிய வருடம் நான் இருப்பேன் என்றால் லஅஸூமன்ன தாஸே, 9வது நாளையும் நான் சேர்த்து வைப்பேன். அப்ப நான் 9, 10 நோன்பு நோற்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அடுத்த வருஷம் என்ன இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இல்லை இந்த உலகத்துல. அந்த அடிப்படை, இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் தான் ஆஷுராவுடைய நாளையில நாமெல்லாம் நோன்பு நோக்கிறது 9, 10 நோன்பு நோக்கிறோம். ஏன் அப்படின்னா யூதர்களுக்கு மாற்றமாக நடக்கணும் என்பதற்காகவே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடங்களில் நமக்கு யூதர்களுக்கு மாற்றமாக நடங்கள் அப்படின்னா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. தலைக்கு சாயம் பூசுவது, தலைக்கு சாயம், மருதாணி போன்ற சாயம் பூசி கொள்கிறார்கள் அல்லவா. இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க, யூத நஸராக்கள் என்ன பண்ண மாட்டாங்க, சாயம் பூச மாட்டாங்க. அதற்கு எதிராக நீங்க என்ன பண்ணுங்க, சாயம் பூசிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி யூத நஸராக்களுக்கு என்ன மாற்றமாக செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், மா ரஅய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை, யதஹர்ரா சியாம யௌமுன் ஃபதலஹு அலா கைரிஹி இல்லா ஹாதல் யௌம ஆஷுரா வ ஹாதா ஷஹ்ரு யானி ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதமும் ஆஷுராவுடைய நாளையிலும் இந்த இரண்டை தவிர சிறந்த நாளாக, நோன்பு நோற்பதற்கு சிறந்த நாளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தது வேறு எதையும் நான் பார்த்ததில்லை. நோன்பு நோற்பதற்கு ரமதான் மாசத்தையும் ஆஷுராவுடைய நாளை தான் சிறப்பான நாளாக
தேர்ந்தெடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சாங்க. மற்ற நாட்கள்ல என்ன பண்ணல, இதே போல தேர்ந்தெடுத்து நோன்பு நோக்கல என்பதை ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல அன்னை உம்முல் ஃபதுல் பின்த் ஹாரிஸ் அவங்கள்ட்ட அண்ணன் நாச தமாரும் ஐந்தகா உம்முல் ஃபதுல் அவர்கள் அறிவிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் தமாரும் ஐந்தகா யௌம அரஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளையில், ஹஜ்ஜினுடைய சமயத்தில் அரஃபாவுடைய நாளையில் நோன்பு நோற்றுக்காங்களா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி மக்கள் விவாதித்துக் கொண்டாங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க, சில பேர் நோன்பு வைக்கல, இப்படி மக்கள் எல்லாம் விவாதித்துக் கொண்டாங்க. இதன் சியாமி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு சம்பந்தமாக ஃபகால பஅதுஹும் அவர்களில் சில பேர் சொன்னாங்க, ஹும் ஸாயிம் ஹுவ ஸாயிமுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வச்சிருக்கிறாங்க. ஃபகால பஅதுஹும் சில பேர் சொன்னாங்க, லைஸ பிஸாயிமின் ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்கல இப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில் ஆர்கியூமெண்ட் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அப்பதான் உம்முல் ஃபதுல் சொல்றாங்க, ஃபஅர்சல்து இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நான் அனுப்பி வைத்தேன் பிகத்ஹி லபனின் ஒரு பாத்திரத்துல பால் கொடுத்து அனுப்பினேன். ரசூலுல்லாஹ்க்கு ஒரு பாத்திரத்துல பால் கொடுத்து அனுப்பினேன். ஒவ்வொரு வாகிஃபுன் அலா பஈரிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாகனத்தில் இருந்தாங்க. அரஃபாவுடைய நாளையில் தன்னுடைய வாகனத்தின் மீது இருந்தாங்க. ஃபஷரிப அதை கொடுத்தோன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சாங்க. அப்படின்னா என்ன, அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோக்கவில்லை, ஆனால் அரஃபாவுடைய நாளில் நோன்பு நோற்பதனுடைய சிறப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. ஏன் அரஃபாவுடைய நாளையில நோன்பு நோக்கல அப்படின்னா, ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கு அது சிரமமாக ஆகிவிடும் என்பதற்காக வேண்டி, அது சிரமத்தை ஏற்படுத்திவிடும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாளையில என்ன பண்ணல, ஹஜ்ஜின் பொழுது நோன்பு நோக்கல. மற்ற நாட்களில் எல்லாம் அந்த அரஃபாவுடைய நாட்களில் நோன்பு நோக்கும்படி என்ன பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க. சஹாபாக்கள் நோன்பு நோட்டிருக்காங்க, தானும் நோன்பு நோட்டிருக்காங்க என்பதை நாம் கழுவிக் கொள்ள வேண்டும். அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, மா ரஅய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாயிமன் ஃபில் அஷ்ரி கத்து நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துல்ஹஜ் மாசத்து அந்த 10 நாட்களில் நோன்பு நோட்டு நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றாங்க. வேற ஹதீஸ்கள் எல்லாம் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சுன்னத்தான காரியங்களை அவருடைய வாழ்க்கையில் விட்டதே கிடையாது அப்படிங்கிற சில ஹதீஸ்கள் வருது. என்ன எதையெல்லாம் விட்டதில்லை அப்படின்னா, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு முன் சுன்னத் இருக்கிறது அல்லவா, ஃபஜ்ருடைய முன் சுன்னத், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதே கிடையாது. அதே போல துல்ஹஜ் மாதத்துடைய இந்த 10 நாட்கள் பெருநாளை தவிர, பெருநாளுடைய 10வது நாளை தவிர அந்த 10 நாட்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு நோற்றதை என்ன பண்ணதில்லை, விட்டதில்லை. இப்படி ஒரு சில விஷயங்களை எல்லாம் ஹதீஸ்கள்ல வருது. ஏன் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நான் அந்த 10 நாட்களில் நோன்பு நோட்டு நான் கண்டதில்லை, அவங்க தான் பார்த்ததில்லை தவிர, ஆனா நோன்பு நோட்டு இருக்கிறார்கள், அவர்கள் சொன்னதனால நோன்பு இல்லாமல் இருந்ததில்லை என்று இந்த ஹதீஸுக்கு விளக்க சொல்லக்கூடிய பெருமக்களும் நமக்கு இதை விளக்கமாக நமக்கு சொல்லித் தர்றாங்க. அல்லாஹ் நம் அனைவரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டு